எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, இம்மாட்டும் எங்களை நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இனிமேல் நடத்த போவதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையை அமேன் தகப்பனை கொடுக்க போகிற அடியனை பலப்படுத்துங்கிறாச்சு. அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்துங்கிறாச்சு. இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் தருகிறதாக மாற்ற போவதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரை மீதியான நேரங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வழிநடத்த போவதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கான உண்மையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல் நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடுவார்கள் என்று சொன்னார். அநேக தடவை நாமளும் சில நேரத்தில் பக்தி வைராக்கியத்திலிருந்து பின்வாங்கி விடுகிறோம். சில சமயம் விசுவாசம் குறைஞ்சு போடுது. பாருங்க, தேவன் மேல பக்தி வைராக்கியத்தில் இருந்த எலியாவே ராணி இயேசுபேலின் வார்த்தையை கேட்டு கதிக்கடிங்க போதும் கர்த்தாவே ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சொல்லும்போது நம்மளோட விசுவாசம் எப்பேற்பட்டது. ஆமென். தேவன் அதிகமாய் யாரை சூஸ் பண்ணுவான்னு தெரியுமா? உடைக்கப்பட்ட போன, சோர்ந்து போன, தள்ளப்பட்ட, இப்பேற்பட்ட தேவன் அதிகமாக சூஸ் பண்ணுவார். ஆமென். உன்னோட விசுவாசம் எதனால் தடைப்பட்டு போயிருக்கு? சாத்தான் கட்டி வைத்த மதிலா? இல்லை என்றால் மனுஷன் வாயில புறப்படுகிற ஒவ்வொரு கொடிய வார்த்தையினாலே உன்னுடைய விசுவாசம் கட்டப்பட்டிருக்கா? இல்லை நீ கட்டப்பட்டு போனாயா? ஒன்ஸ் ஆப்பன் டைம் நல்ல நினைவு இருக்கு. என் சகோதரி மனுஷனுடைய வார்த்தையினால் கட்டுப்பட்டு போனாங்க. ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு ஜபத்தையும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது நான் எப்பவுமே ஜெபிக்கிற அந்த ஜபாரையில் என் சகோதரி அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏன் அழுகுன்னு போய் கேட்கும்போது மனசு உடஞ்சி போய் சொன்னாங்க, என்னோட கழுத்தில் கட்டி வந்திருக்கு, அது தைராய்டுன்னு சொல்லி கன்வே பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, எப்படி அது குணப்படுத்தணும்னு தெரியல, நம்மக்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை சொல்லிட்டு மன வேதனையோடு அழும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு கட்டி சுகமாவதாக சொல்லி நான் கடந்து போயிட்டேன். அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தது. ஆமீன். நான் போய் கேட்டபோது மனஸ்தாபப்பட்டு சொன்னாங்க, இல்லை கட்டி சுகமாகலை, அப்படியே தான் இருக்குன்னு சொன்னபோது நானும் உடைக்கப்பட்டு போனேன். கண்ணீரோட 3வது மொட்டை மாடியில் போயிட்டு மழை பெஞ்சிட்டு இருந்து அப்படியே அந்த மத்தியிலே முழங்கால் பண்ணிட்டு கர்த்தர் சந்நிதியில், ஏசப்பா உங்கள் நாமத்தினாலே கட்டளையிட்டேன்னு ஆண்டவரே, உண்மையில் வைத்த விசுவாசத்தினால கட்டளையிட்டேனே, சுகமாகலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு உடைக்கப்பட்டு அழுது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே வேகத்தில் கீழே இறங்கி வந்தேன். என்னோட சகோதரிடம் சொன்னேன், அடுத்த வெள்ளிக்கிழமை கர்த்தர் உனக்கான நாளை கட்டளையிடுவாராக சொல்லிட்டு நான் கடந்து போயிட்டேன். அடுத்து வெள்ளியும் வந்தது, கட்டியும் கறந்தது. ஆமென் அல்லேலூயா. தேவன் எப்பேற்பட்டவர் என்று பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிரியமானவர்களே, பக்தி வைராக்கியம் கொண்ட தீர்க்க தரிசனி எலியா சோர்ந்து போய் சூரசீடையில் கீழ் உட்கார்ந்தது போலவே உங்களுடைய அனுபவம் இருக்கா? நாங்களும் எலியாவை போல பக்தி வைராக்கியம் கொண்டவர்களாக இருந்தோம். ஆராதனையானாலும் ஜபமானாலும் ஊழியமானாலும் நெருப்பாக இருந்தோம். சத்ரு தொடுவதற்கு பயந்தான். ஆனால் இப்பொழுதோ சத்ரு வீழ்ச்சினால் வீழ்ந்து போய்விட்டோம். மனிதருடைய கொடிய வார்த்தையினால் கட்டுப்பட்டு வழிகள் தெரியாமல் அடைக்கப்பட்டு கண்கள் ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு போயிருக்கிறோம். எங்கே போவதென்று தெரியாமல் வழிகள் அடைக்கப்பட்டு போயிருக்கிற என்ற உணர்வோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். உடைக்கப்பட்டு போன எஸ், தள்ளப்பட்டு போயிருக்க எஸ், மனுஷனுடைய வார்த்தைகளை கட்டுப்பட்டு போயிருக்க எஸ், கர்த்தர் உங்களை புதுசாக அபிஷேகம் பண்ண போகிறார். உங்கள் மேல் ஸ்பெஷல் கால் இருக்கு. தீர்க்க தரிசனம் சொல்றேன், உங்கள் மேல் ஒரு ஸ்பெஷல் கால் இருக்கு. தேவன் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்த போகிறார். நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ அநேக காரியங்களுக்காக நீ செய்ய வேண்டியது கர்த்தர் உங்கள் மேல ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டியை வச்சிருக்காரு. அதனால் நீங்க செயல்படுத்த வேண்டிய காலம் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஆமென். மல்கியா 3:1, இதோ என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்த பண்ணுவான். யார் அந்த தூதன்? உடைக்கப்பட்டு போயிருந்தானே எலியா, அவன் தான் அந்த தூதன். மனுஷனுடைய வார்த்தையில கட்டுப்பட்டு போய் போதும் கர்த்தாவே ஜீவனை எடுத்துக்கொண்டு சொன்னவன் தான் அந்த தூதன்.
புது அனாயிட்டி, புது அனாயிட்டிக்கு தேவன் கட்டளையிட்டு இருக்காரு. ஸ்பெஷல் கால் உனக்கு இருக்கு. புதிய அபிஷேகம். சோர்ந்து போயிட்ட, அபிஷேகம் போயிடுச்சுன்னு நினைக்காத. உனக்கான அபிஷேகம் தேவன் புதுசாக கட்டளை எடுக்கிறார். மல்கியா 3:1 இதோ எனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். புது கால்ஸ், நியூ கால்ஸ் கர்த்தர் அழைக்கிறார். சோர்ந்து போயிட்ட, பரவாயில்ல. பாவம் பண்ணி என்னுடைய சரீரம் கரையாயிடுச்சு, பரவாயில்ல. மற்றொரு வார்த்தையினாலே நான் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சொன்ன காலம் இருந்துச்சு, பரவாயில்ல. கர்த்தர் உங்களை புது அபிஷேகத்தினால் வழிநடத்த போகிறார். ஆமென். இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 14:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறவனாகிய எலியா இவன்தான் என்று சொல்லிவிட்டு தரிசனத்தை இன்று எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து தேவன் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறார். உங்கள் தரிசனத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லா காலம் முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். நான் ஜெபிச்சு என்னுடைய ஜெபத்துக்கு வல்லமை இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் கமெண்ட் பண்ண கட்டாயிட்டேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால அற்புதங்கள் நடக்கணும்னு சொன்னேன். ஆனால் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. தேவன் இன்னைக்கிலிருந்து ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அனாயிட்டிங் உங்க மேல கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு புது அபிஷேகத்தினால ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு ஊழிய பாதை மாற்ற போகிறார். உங்களுடைய விசுவாசத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லிய கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ராசாகா ரடாடகனா நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஆவியானவரே பலப்படுத்துங்க ராஜா. இதோ அடுத்த ஒரு ஒரு அழைப்புக்கான அடுத்த ஒரு காலுக்கான ஒரு ஒரு தீர்க்க தரிசன வசனங்களை படிக்கிறேன், கேட்குங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசி அனுப்ப போகிறேன். யார் அந்த எலியா? சோர்ந்து போனானே, சூரச்செடியில் உட்கார்ந்தானே, போதும் கர்த்தாவே ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சொன்னவன் தான் அந்த எலியா. நீங்களும் அநேக தடவை, அநேக முறை, அநேக காலங்களில் இப்படி சொன்னது உண்டானால் தேவன் இன்னைக்கு உங்களை பயணப்படுத்த போகிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை, புது வாழ்க்கை கட்டளையிட போகிறார். ஒரு புதிய பாதை ஏற்படுத்தி அந்த பாதையில உங்களை அபிஷேகம் பண்ணி அது தேவன் நாம மகிமைக்க பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை கைவிட மாட்டார். உங்களை அழைக்க உண்மையுள்ளவர். தேவன் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். ஒரு நாளும் கைவிடாமல், தாமதித்தால் காத்திரு, அது நிச்சயமாக நிறைவேறும். ஃபைனலா, உன்னை அபிஷேகம் பண்ணினது விருதா? கர்த்தரா இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தம் சிந்தினது விருதா? இல்லவே இல்லை. முதலாவது நீ அசைக்கப்பட வேண்டும். உன் குடும்பம் அசைக்கப்பட வேண்டும். உன்னுடைய ஊர் மக்கள் அசைக்கப்பட வேண்டும். தேசம் அசைக்கப்பட வேண்டும். இதோட முடியாத உன்னோட அபிஷேகம், ஸ்பெஷல் அனாயிட்டி, அது அதிகாரங்களையும் அசைக்கவும், மழை பெய்யாதபடிக்கு வானங்களை அடைக்கவும், தண்ணீர் ரத்தமாகவும் மாற்றுவதற்கும் வேண்டுவதெல்லாம் சகல வாதைகளால் வாதித்து சகல தேசங்களை அசைக்கவுமே தேவன் அபிஷேகம் பண்ண போகிறார். வெளிப்படுத்தல் 11:5-6 யார் அந்த எலியா? ஓ எலியாவே, போதும் கர்த்தாவே சொன்ன அந்த எலியா கொண்ட அபிஷேகம் பாருங்க. அதே மாதிரி தான் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். நீயும் போதும் சொன்னவன் தானே, இந்த விசுவாசத்துல என்னால் முன்னாடி போக முடியாது சொன்னவன் தானே, இந்த ஊழியத்தை முன்னாடி கொண்டு போக முடியாது சொன்னவன் தானே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போவாத. கர்த்தர் உனக்கு ஒரு புது அபிஷேகத்தை கட்டளையிட போகிறார். புது அனாயிட்டி கட்டளையிட போகிறார். ஸ்பெஷல் அனாயிட்டி. 2ஆம் வருகை முன்பாக ஒரு எழுப்புதல் தேசத்தை கட்டளையிட போகிறார். அதை உங்களை கொண்டு தேவன் நேர்த்தியா சரியான விதத்தில் செய்வார். இது கர்த்தருடைய நாமம் சொல்லிட்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைய காலகட்டத்தில் தேவன் நம்ம மத்தியில், சபை மத்தியில் ஒரு எழுப்புதல், தேசத்தின் மத்தியிலும் ஊர் ஜனங்க மத்தியிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் தேவன் கட்டளையிட போகிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.